ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மூவி வாய்ஸர் சேனல். இந்த வீடியோவில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்க எலக்ட்ரிக் ஸ்டேட் இந்த படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ பார்க்கலாம். இந்த படத்தை ரூசோ பிரதர்ஸ் தாங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மில்லி பாபி ப்ரௌன், நம்ம ஸ்டேஞ்சர் திங்ஸில் நடிச்சிருப்பாங்கல்ல அவங்க, அப்புறம் கிறிஸ் பிராட், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய மெயின் கான்செப்ட் அண்ட் ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் நடக்கிற காலகட்டம் வந்து 1980s வந்து மனுஷங்கள்லாம் ரோபோட்ஸை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த ரோபோட்ஸ் எல்லாமே நம்ம மனுஷங்களுக்காக வேலை பார்க்க ஆரம்பிக்குது. போக போக என்ன நடக்குது, அந்த ரோபோட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு கான்ஷியஸ்னஸ் வர ஆரம்பிக்குது. அதுங்களே வந்து யோசிச்சு எங்களுடைய உரிமைகளை நீங்கள் தந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி மனுஷங்களுக்கு எதிராக அது போராட்டமே பண்ண ஆரம்பிக்குதுங்க. இதுக்கப்புறம் மனுஷங்க அவங்க வந்து அட்வான்ஸாக போயிட்டு ரோபோட்ஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சி மற்ற ரோபோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துல அடைச்சி வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் கூட வாழ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு இடத்துல அடைச்சி வச்சிடுறாங்க. இந்த மாதிரியான பீரியடில் தான் இந்த கதையை வந்து போகுதுங்க. இந்த கதையில் மெயினான கேரக்டர்ஸ் வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தம்பி இருப்பாங்க, அண்ட் நம்ம கிறிஸ் பிராட், இவங்க 3 பேர் தான் மெயினான கேரக்டர்ஸு. இதில் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்களே, ஹீரோயினோட ஃபேமிலியே வந்து கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுவாங்க. ஹீரோயினோட தம்பியும் இறந்து போயிடுவான். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு ரோபோட் வந்து பேசுங்க. அந்த ரோபோட்டுக்குள்ளே அந்த ஹீரோயினோட தம்பியோட கான்சியஸ்னஸ் வந்து வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அப்போது அந்த ரோபோட் வந்து அவன் தம்பியாகவே மாறிடுச்சு. இப்போ அது வந்து என்னோட பாடி இன்னும் உயிரோடு தான் இருக்குது, அந்த இடத்த நம்ம தேடி போகணும், அங்கே போனோன்னா என்னால் அந்த பாடிக்குள்ளே போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதை கேட்ட நம்ம ஹீரோயினும் தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகிற வழியில் தான் நம்ம கிறிஸ் பிராட்டையும் சந்திக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் சேர்ந்து அவங்க தம்பியோட பாடியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த பாடி எதுக்காக வேற ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்க காரணங்கள்லாம் என்ன, ரோபோட்ஸுக்கும் ஹியூமன்ஸுக்கும் இடையில நடக்கிற அந்த வார்லாம் எப்படி போகுது அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாகவே இருக்கும். இந்த படத்தோடைய பாசிட்டிவ்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய மேக்கிங் தாங்க சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வேற லெவலில் எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும்போதே தெரியுது, ஒரு ஹை பட்ஜெட் மூவியாக தாங்க இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு 1980s நடந்தாலும் அந்த காலத்திலே ரோபோட்ஸு அது எல்லாத்தையுமே காமிச்ச விதங்கள் சூப்பராகவே இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் நிறைய விதமான ரோபோட்ஸ்லாம் காமிச்சிருந்தாங்க. ஸ்கேவெஞ்சர்ஸ் ரோபோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுங்கெல்லாம் வந்து ரோபோட்ஸுங்களே திங்குமா. ஸோ அந்தளவுக்கு கொடூரமான ரோபோட்ஸு அண்ட் நல்ல ரோபோட்ஸும் இருக்கும் சில இதெல்லாம். அதுங்களையும் காமிச்ச விதம் எல்லாமே நல்லா இருந்தது. அந்த விஷுவல்ஸ்க்காகவே இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இதை வந்து டேரெக்டாக தேட்டரில் விட்டுருந்தாலே நல்லா இருந்திருக்கும். பட் நெட்ஃப்ளிக்ஸோடைய மூவி அப்படின்றதுனால டேரெக்டாக நெட்ஃப்ளிக்ஸில் விட்டுருக்காங்க. அண்ட் அடுத்த பாசிட்டிவாக எனக்கு பட்டது வந்து இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸோடைய ஆக்டிங் தாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு கொடுத்த ஆக்டிங் வந்து பக்காவாக நடிச்சிருந்தாங்க. அண்ட் நம்ம மில்லி பாபி ப்ரௌன் தான் மெயினான ஒரு கேரக்டர். அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரும் நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய கதையை தான் நம்ம சொல்லணும். இந்த கதை வந்து ஒரு ஆவரேஜான கதை தான். நம்மளே வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத ஈஸியாகவே ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரியான ஒரு கதை தான். பட் இந்த படத்தை காமிச்ச விதம் இருக்குல்ல, மேக்கிங்காகவே இந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஸோ அதனால இந்த கதையை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் இந்த படத்தை பார்க்காதீங்க. ஏன்னா அந்தளவுக்கு இருக்காது. நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை வச்சுக்காதீங்க இந்த படம் பார்க்கும்போது. ஸோ அதுதான் எனக்கு ஒரு விஷயமா பட்டது. அதுக்கப்புறம் இன்னொரு எமோஷன்ஸ் வந்து அந்தளவுக்கு எனக்கு கனெக்ட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அந்த தம்பியை காமிக்கிற சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட தான் வரும் படம் ஃபுல்லாகவே. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு கனெக்ட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்தது. அது நீங்கள் படம் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்ம கிறிஸ் பிராட்டோட கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த படத்தில். என்ன தான் ஒரு சீரியஸான நிலமையில இருந்தாலும் காமெடி பண்ணிட்டே இருப்பார். அண்ட் அந்த ரோபோட்டு, அவரு கூட ஒரு ரோபோட் இருக்கும். அந்த ரோபோட்டும் அவரும் சேர்ந்து செய்கிற நிறைய விஷயங்கள் அது எல்லாமே நல்லா காமெடியாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலியோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு படம் தாங்க. அண்ட் டைம் போல் அப்படின்னா இந்த படத்தை ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு மூவி தான். அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். until then signing off.